முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதற்கான காட்சிகளை பார்க்கலாம். மட்டும் நம்பி அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து சோதனைகளை வென்று மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த உண்மையான தொண்டனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கோடிக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனையை மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி தலைவருடைய உண்மை தொண்டர் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நிச்சயமாக வென்றெடுப்போம் 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 என்று கூறி மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களாகிய உங்களிடத்திலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ரத்தத்தான உடன்பிறப்புகளை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழக மக்கள் அனைவரும் எங்களுக்கு இதுவரை நீங்கள் அளித்து வந்த ஆதரவிற்கு நாங்கள் எந்நாளும் நன்றியுடன் எங்களுடைய பணியை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய பணியை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவும் வரை நம்முடைய தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் தொடரும். அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், அனைத்து பொதுமக்களுக்கும் அவருடைய பாதம் தொற்று எங்களுடைய நன்றியை இதுவரை அவர்கள் எங்களுக்கு அளித்து வந்த ஆதரவினை அவருடைய பாதம் தொற்று வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் மீண்டும் கட்சியும் ஆட்சியும் போவதை நாம் அனைவரும் ஒன்று கூடி தடுத்து நிறுத்துவோம். மீண்டும் மக்களாட்சியை மக்களின் விருப்பப்படி நிறுவுவோம். அதுவரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் தொடரும்.